அவங்க குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஏதாவது கிடைக்காதுன்னு தேடுறாங்க குரானில். அது மாதிரி சில வசனங்கள் கிடைக்கிறது. சிந்திச்சு பார்த்தால் அவன் தப்பாக தான் சொன்னான்னு விளங்குறது. ஆனால் சிந்திக்காமல் பார்த்தோம்னு சொன்னால் சரியாக சொல்கிற மாதிரி என்ன செய்யும், வழிகாட்டில் போயிடுவாங்க. அப்படி ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், இப்போ பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் நடக்கும்போது முஸ்லீம்கள் ரொம்ப சிறுபான்மை. அவங்க 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம்களை விட முஸ்லீம்களுடைய எதிரிகள் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ அந்த யுத்தத்தில் தோல்வி தான் என்கிற அளவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் பெரிய சக்தியாக இருக்கிறான், 3 மடங்காகவும் இருக்கிறான், நல்ல உணவுப் பொருள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறான், ஆயுதங்கள்லாம் வேறு இருக்கிறது. இவங்கள்ட்ட போதுமான வாள் இல்லை, ஆயுதம் இல்லை, குதிரை இல்லை. நிறைய பேர் நோன்பு வச்சு வேறு பட்னியாக கிடக்கிறாங்க, சில பேர் நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பலவீனமானவங்க இருக்கும் பொழுது இவங்க தேர மாட்டாங்க அப்படிங்கிற அளவு தான் கணிப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்டா, அல்லாஹ் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறான். ஒரு கைப்பிடி மண்ணை எடுக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் உள்ள ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அந்த எதிரிகள் மீது என்ன செய்கிறாங்க, வீசுகிறாங்க. வாள் கேடயம் வச்சு போர் செஞ்சு அது ஒரு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதோடு சேர்த்து இது எவனை என்ன செய்யுதுன்னு கேட்டால், யார் மேலையெல்லாம் அந்த மண் துகள் பட்டதோ அவன்லாம் கதறி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ இவங்களுடைய கை ஓங்குகிறது. பின்வாங்கி விரட்டி போய் என்ன செய்கிறாங்க, அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. அந்த நம்பரை வச்சு மட்டும் ஜெயிக்கலை, இந்த நம்பர் எண்ணிக்கையை வச்சு ஜெயிக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை வைத்தோ சஹாபாக்களுடைய வீரத்தை வைத்து ஜெயிக்கவில்லை. அல்லாஹ் தன் மறைமுகமான ஒரு பெரிய ஒரு வல்லமையை காட்டி மண்ணத்துக்கு மேலே போட்டால் என்ன செய்யும். இப்போ இந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சுருக்காங்கல்ல, பெப்பர் ஸ்ப்ரே அடித்தா என்ன செய்யும், சுருண்டு விழுந்துருவோமா இல்லையா, பாதுகாப்புக்குன்னு போட்டிருக்காங்க. பெண்கள்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறங்க. வெளியே போனீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரேன்னு விற்கிறாங்க, அனுமதிக்கப்பட்டது தான். வணங்குதா, அது ஒன்று வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் யாராவது எதிரி வந்தானா மூஞ்சில் அடிச்சு விட்ருங்க. அடிச்சு இல்லைன்னா செத்துலாம் போக மாட்டான், 1 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான். அப்படியே எரிஞ்சு நெருப்பு மிளகா கொட்ட மாதிரி எரி, நம்ம தப்பிச்சிக்கலாம். வணங்குதா. அப்போ அந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி என்ன செய்யுது, இந்த வண்ணத்துக்கு அடித்த உடனே அவங்க எல்லாம் எரிச்சல் வருது. என்ன வாழை பிடிக்கிறதுக்கு நிதானம் வந்ததுன்னு வாழை பிடிக்க முடியும். அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா அந்த கதிகலங்கி போயிட்டாங்க. இதை அல்லாஹ் அந்த யார் சொல்கிறார், அந்த சஹாபி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் சொல்கிறார். அவர் அந்த பத்ர் போர்க்களத்தில் அந்த பக்கம் இருந்தவர், பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். பத்ர் போர் நடக்கும் பொழுது எதிரி படையில் இருந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடி மண்ணை எடுத்து எங்கள் மீது வீசினார்கள். வீசினோன்னு நாங்கள் அதிலேயே கதிகலங்கி தோற்று போய்விட்டோம் என்று அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்குது. எந்த வசனம், ஒமா ரமைத்த இது ரமைத்த முகமதே, நீர் எரிந்த போது கைப்பிடி மண்ணை, மண் சின்ன கூழாங்கல்லாக இருக்கலாம், சின்ன கல்லாக இருக்கலாம், நீ எரிந்த போது நீ எரியலை. உலாக்கின் அல்லாஹ ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். இந்த வாசகத்தை வச்சுக்கிறங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ ரமா, நீ எரிந்த போது நீ எரியலை, நீ எரிஞ்ச உண்மையில் எரிஞ்சது நீ இல்லை. உலாக்கின் அல்லாஹ ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் 8வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இருக்கிறது. இந்த சம்பவம் விளக்கமாக தபுரானியில் இந்த ஹதீஸ் இந்த என்ன நடந்துச்சு என்பதை விளக்கமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், முகமது நீ எரியலை, நான் தான் எரிஞ்சேன். அப்போ நான் தான் எரிஞ்சேன்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள யார் இருந்தான், அல்லாஹ் இருந்தான். ரசூலுல்லாஹ் அதான் அல்லாஹ் சில மனிதர்களுள்ளேயே ஊடுருவி விடுவான். மனிதர்களே அல்லாஹ் ஆகி விடுவார்கள். மனிதர்களுக்கு இறைத்தன்மை வந்துவிடும். அவர்கள் நல்லடியார்கள் மகான்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கெல்லாம் அல்லாவா எல்லாரும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருத்தை உண்டாக்கி அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்று தெளிவாக இருக்கிறது. யாருக்குள்ளே முகமது நபிக்குள்ளே இருக்க மாட்டான் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, நீ தான் எரிஞ்ச, ஆனால் நிஜமாக நீ எரியலை, அல்லாஹ் எரிந்தான்னா இதுக்கு என்ன அர்த்தம் செய்கிறது, அல்லாவது உன்னுடைய கையால் எரிந்தால் என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் வரல. நான் என்னுடைய பவரை அதில் செலுத்தியிருக்கிறேன், அந்த கைப்பிடி மண்ணோட என்னுடைய பவரை செலுத்தியிருக்கிறேன், என்னுடைய பவரும் சேர்ந்ததுனால தான் அது நடந்துச்சு. நீ வேற ஆள் மேலே இதே மாதிரி எரிஞ்சால் ஒன்றும் ஏற்படாது. இந்த சம்பவத்தில் நான் தான் என்ன செஞ்சுருக்கிறேன், அது கூடுதலாக பவரை அந்த மண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேன், அந்த கைப்பிடி மண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்பதுதான் இதுக்கு அர்த்தம். இதை விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ எரிந்த போது நீ எரியவில்லை, ரசூலுல்லாஹ் தான் எரிஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எரிஞ்சது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நீ எரியலைங்கிறான், நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்போ எரிஞ்ச அந்த கை யாருடைய கை, அல்லாஹ்வுடைய கைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எரிஞ்சது ரசூலுல்லாஹ் தான் எரியலையில, அப்போ அல்லாஹ் தான் எரிகிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கை தான் அல்லாஹ்வுடைய கை, அப்போ அல்லாஹ்வுடைய கையை கொண்டு தான் எரிந்தார்கள்னு சொல்லி, அப்போ ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் தான் ரசூல்னு சொல்லி கொண்டு பிறகு என்ன செய்வாங்கன்னு படிப்படியாக இறக்கி கொண்டு வந்துடுவாங்க.
ரசூலோட நிப்பாட்ட மாட்டாங்க. ரசூல்லாவுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அவுளியா சஹாபாக்களுக்கு சொல்லி அப்புறம் அவுளியாக்களுக்கு சொல்லி அப்புறம் தங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வரும், எங்களுக்கு அந்த மாதிரியான சக்தி இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். திடீர்னு நாங்கள் அல்லாஹ் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்ப மாட்டோம்ல. ரசூல்லா அல்லாஹ் ஆகிட்டாங்க, அப்புறம் சஹாபாக்கள் ஆகுவாங்க, அப்புறம் படிப்படியாக வருவாங்க, அப்புறம் நாங்களும் ஆகிட்டோம் என்று சொல்வதற்காக இந்த வாசகத்தை எல்லாம் போட்டு குழப்புகிறார்கள். இதுக்கு இது அர்த்தம், நீங்கள் எரிந்தபோது நீ எரியவில்லைன்னா உன் அர்த்தப்படி ரசூல்லா தான் அல்லாண்டு வைத்து கொண்டால், அப்போ உகது பொருளை என் பல்ல உடைச்சாங்க, பத்ர் பொருளை இப்படி நடந்து போச்சு. உகது பொருளை ரசூல்லா தான் நிற்கிறாங்க, வாளால் வெட்டுறாங்க, வெட்டி 2 கடவாய் தாடைக்குள்ளே வாள் போய் என்ன செஞ்சு பற்கெல்லாம் நுறுங்கி போய் ரத்தம் கொட்டுன்னு கொட்டி மூர்ச்சையாகி மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவி அதுக்கப்புறம் சாம்பலை பூசி நினைஞ்சாங்க. அந்த ரத்தத்தையெல்லாம் கட்டுப்படுத்தி பிறகு தோல்விக்கு பிறகு வெற்றியை கொடுத்தான்ல உகது போரில். அப்போ அந்த உகது போரில் ரசூல்லாட்டு தான் அல்லாஹ் இருந்தாண்டா என் வெட்டு வாங்கினாங்க. ரசூல்லா என் மௌத்தா போனாங்க, அது சொல்லுங்க முதல்ல. அல்லா தான் ரசூல்லா தான் அல்லான்னு சொல்வீர்களே. ஆனால் ஒரு சம்பவத்தில் நானே ஒரு காரியம் செய்கிறேன், ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய நினைக்கிறான், அல்ல நீங்களே ஒரு காரியம் செய்கிறீங்க உதவி செய்ய நினைக்கிறான்னு சொன்னால் உங்கள் கையினால் செய்கிற காரியம் அதோட கூடுதல் சக்தியாக வெளிப்படும். நீங்களாம் நினச்சி செய்கிறது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிட்டான்னு சொன்னால் ஒருத்தன் லேசாக அடிப்பிச்சு போயிடுவான், குள்ளே வருவான், அவன் கையில் துப்பாக்கி வாள்லாம் வச்சுருப்பான். நம்ம லேசாக ஒரு தட்டுவும் ஆள் பிறண்டுருவான், ஒரு தட்டுக்கு பிறல மாட்டான். இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடி விட்டால் அந்த ஒரு சின்ன ஒரு தட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பவரை செலுத்தி என்ன செய்வான், நம்மளுக்கு உதவி செஞ்சிருவான். இப்படியான உதவிகள் அல்லாஹ் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாவுக்கு செஞ்சாண்டு ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இது. இது மாதிரியான சொல் வழக்கு எல்லா மொழியிலையும் இருக்கிறது. நீ இப்போ ஒருத்தன் திமிரா பேசுகிறான்னு வைங்க, நம்மளை திட்டிவிட்டான், நீ திட்டலடா, நீ திட்டுனீங்கள, நீ திட்டலை, உன் திமிர் தான் திட்டுதுங்கிற. திமிரா திட்டு, நீ திட்டும் போது நீ திட்டவில்லை, உன் திமிர் தான் திட்டுது, உன் இயக்கம் தான் திட்டுதுன்னு சொல்லுவோம். ஒருத்தனை திட்டுறான்னு வைங்களேன், ஒரு இயக்கத்துக்காரனாக இருப்பான், ஒரு கட்சிக்காரனாக இருப்பான், அவன் நம்மளை ஏதாவது செஞ்சுட்டான்னு சொன்னான், நீ செய்யலடா, உன் கட்சி தான் செய்யுதுங்கிறோம். இப்போ கட்சி அவன் செஞ்சுன்னு அர்த்தம். அந்த கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுடைய கைடு பண்ணுறதுனால அதன் மூலமாக அவங்க சப்போர்ட் இருக்கிறான்னு செஞ்சான்னு அர்த்தமே தவிர அவன் தான் செஞ்சான். ஒரு ஆளுங்கட்சியில் உள்ளவன் என்னை அடிச்சுவிட்டான், அடித்து நான் என்ன செய்வேன், நீ அடிக்கலடா, உன் கட்சி அடிக்குது, உன் கட்சி அடிச்சு, அவன் தான் அடித்தான், நீ அடிக்கவில்லை, உன் கட்சி தான் அடிச்சுன்னு என்ன அர்த்தம், உன் கட்சியுடைய பேக்ரவுண்டு பின்புலம் அவங்க உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, போலீஸ் இருக்கிறாங்க தைரியத்தில் நீ அடிக்கிறாய் நீ அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அந்த வார்த்தையை சொன்னால் இவன் அடிக்கலண்டு ஆயிருமா? அடித்தது இவன் தான். அதற்குரிய ஆற்றல், அந்த திமுரு, அந்த அடிக்கணுங்கிற உத்வேகம் வந்ததுக்கு காரணம் பேக்ரவுண்டில் இவங்க இருந்தாங்கிறதுனால தான். அந்த மாதிரி எல்லாருடைய மொழி பேச்சிலையும் இந்த மாதிரியான சொல்லி இருக்கும். அதே மாதிரியான தோற்றத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் வேறு சில வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி செய்கிறான், அஃபராய்த்தும் மா தஹருசும், நீங்கள் விவசாயம் பண்ணுகிறீர்கள், அதை பற்றி சிந்தித்தீர்களா? அன்தும் தசர உணவு, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, விளைவிக்கிறீங்களா? நகனு சாரிவும், நாம் விளைவிக்கிறோமான்னு கேட்குறான். நீங்கள் பயிரை விளைவிக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்குறான்ல. அப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயிரை விதைக்கிறீங்க, அவ்வளோதான், தண்ணி பாய்ச்சுறீங்க, அதை முளைக்க செஞ்சு அதை கதிர்விட செஞ்சு உங்களுக்கு பயன் தர செய்கிறார். நான் செய்கிறேன், அது ஏன் வேலை, அது நீங்கள் செஞ்ச வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல இதே மாதிரியான ஸ்டைலில் வேறு இடத்துலையும் சொல்லி காட்டுறான். அதனால் விவசாயம் நல்லாண்டு ஆகிருமா? விவசாயி பற்றி எல்லாம் சொல்கிறான், நீ விவசாயம் பண்ணுறீ, நீ பண்ணலை, நான் தான் பண்ணுறேங்கிறான். அப்போ இதை வச்சு என்ன செய்யணும், விவசாயிகள் எல்லாம் அல்லா, ஏன்னா விவசாயி அவன் பண்ணலையில், அவன் விதையை கொண்டு வயலில் போடுறான், தண்ணியை ஊற்றுறான், அது மரமாக செடியாக கொடியாக அது வளர்வது யாரால் ஆகுது, அல்லாவால் ஆகுது. அதுக்காக அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ விவசாயம் பண்ணும்போது நீ பண்ணல, நான் தான் பண்ணனேங்கிறான். அப்போ இதை எப்படி விளங்கிக்கிறோம், இவன் தான் பண்ணுறான், அவர் ரிசல்ட் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அவன் ஒரு உத்தரவு போனால் அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே தவிர, அந்த விவசாயிக்கு பயிரைக்குள்ளே கொண்டு விதையை போடும்போது அல்லாஹ் அவனுக்குள்ளே ஊடுருவி போய் மேலே அடிக்கிட்டு போய் அல்லாஹ் சேர்ந்து இந்த பயிரை விதைக்கிறான்னு அர்த்தம் செய்வோமா? அவனுக்குள்ளே அல்லாஹ் இருக்கான்னு சேர்ந்து விவசாயிகள் அல்லாண்டு அவனை கடவுளாக்கிடுவோமா? இது விளங்காமல் என்ன செய்கிறாங்க, நேரடியான வசனங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு காட்டுகிறது. அவன் தூணில் திரும்பல இல்லை, யாருக்குள்ளே இருக்க மாட்டான், அவனுக்குரிய இடம் அரசு தான், நானும் நீங்களோ கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி வசனத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் என்று சொல்லி அதை திருப்பக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த வசனம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம், ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, நீ எரிந்த போது உண்மையில் நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான் என்றால் நீ தான் எரிந்தாய். நீ எரிந்தாலும் அல்லாஹோடு தன்னுடைய வல்லமை அதில் காட்டியிருக்கிறான். இந்த நேரத்தில் மாத்திரம் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். எல்லா நேரமும் நீ எரியும் போதும் அப்படி ஆகாது.
அந்த ஒரு செகண்டில் உனக்கு அந்த அந்த ஒரு தன்னுடைய வல்லமையை காட்டியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டு அல்லாவோட இடத்துல வச்சிடணும். அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் அல்லாவை அரசுலேருந்து இறக்கி கொண்டு வந்து மனுஷனுக்குள்ளே கொண்டாந்து திணிக்கணும் எப்படியாவது என்பதற்காக வேண்டி இந்த வியாக்கியானத்தை கொடுக்குறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அல்லாஹ் இருந்தால் நம்ம கேட்கணும், அல்லாஹ்வுக்குன்னு இலக்கணம் இருக்கா? சாதாரண விளங்கிக்கிறங்க, அல்லாஹ்வுக்குன்னு இலக்கணம் இருக்கா இல்லையா? என்ன இலக்கணம் இருக்குது? அல்லாஹ் சாப்பிட மாட்டான், இதுதான் அல்லாஹ்வுடைய இலக்கணம். அல்லாஹ் பருக மாட்டான். அப்போ ஈசா நபியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுள்னு சொன்னாங்க. ஈசா நபியையும் மரியம் அவங்க தாயாரையும் கடவுள்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதுக்கு மறுப்பு கொடுக்குறான். எப்படி மறுப்பு கொடுக்குறான்? ஏன்னா கடவுளுங்கிறீங்களாடா, காணா ஏக்குனானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களடா. அப்போ சாப்பிட்ட எப்படி கடவுள் ஆவாங்க? வேறு விஷயத்த எல்லாம் சொல்லவே இல்லை. ஈசாவை கடவுளுங்கிற சரி, அதிசயமாக பிறந்துட்டு போகிறாரு, அதிசயமாக பெற்றெடுத்துட்டு போகிறாங்க அந்த அம்மா. அந்த ரெண்டு பேர்கிட்ட சில அதிசயங்கள் நிகழ்ந்துருக்குது, அதனால் கடவுளுங்கிறியா? அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்குறான், காணா ஏக்குலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உணவு உண்டாகன்னு என்ன அர்த்தம்? மலைஜலங்கள் கக்குசு போகன்னு அர்த்தம், மலைஜலம் கழிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேரும் சாப்பிடுகிறார்கள், ரெண்டு பேரும் மலைஜலம் கழிக்கிறார்கள், இவங்க இப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ கடவுளுங்கிறதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், கடவுள்னு சொன்னால் உண்ணக்கூடாது, கடவுள் என்று சொன்னால் பருகக்கூடாது. உண்ணுதல் பருகுதல் வந்தால் அவுட்டு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வை ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா? பருகினார்களா இல்லையா? அப்போ சாப்பாடு இல்லைன்னு தோட்டிலேருந்து யாராவது சாப்பிட கூட மாட்டாங்களான்ட்டு அலம்போதுனாங்களா இல்லையா? சில பேர் விருந்துகள்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ வந்து பசியாக அவங்க தோழர்கள் மனைவி குடும்பத்தாரெலாம் கூட 3 நாளைக்கு நாங்கள் வயிறார சாப்பிட்டது இல்லை, அடுப்பு மூட்டியதில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வறுமையில் இருந்தாங்கல்ல, சாப்பாடின் பக்கம் நாட்டம் உள்ளவங்களாக இருந்தாங்கல்ல, சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டா என்ன வழங்குது? அவங்களுக்குள்ள இறைவன் இருக்கலை. இறைவன் எனக்குள்ளே வந்து விட்டால் நான் இறைத்தன்மை உள்ளவனா நானும் வந்துடணும்ல. நான் சாதாரண மனுஷனாக இருக்கேன், எனக்குள்ளே இறைவன் வந்துட்டான், அந்த நிமிஷத்துலேருந்து நான் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் என்கிட்ட இறைவன் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த நிமிஷத்துலேருந்து நான் பருகக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் உண்டார்கள், பருகினார்கள், மலைஜலம் கழித்தார்கள். குடும்ப வாழ்க்கை ஈடுபடலாமா? அல்லாவாக இருந்தால் ரசூலுல்லாஹ் மனைவி மக்களோடு வாழ்ந்துருக்கிறாங்களே, புள்ள பெறலாமா? அல்லாவுடைய தன்மையை என்ன? லம் எளிது உலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அப்போ பெற்றாலும் பிறந்தாலும் அவன் கடவுள் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் உண்டு, தகப்பன் உண்டு, ரெண்டு பேருக்கு பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்தான்னு சொல்கிற? அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்கிறது? சிந்திக்கிறது இல்லை. அதே மாதிரி தாய் வந்து பிறந்திருக்கிறாங்க, அதே மாதிரி பல சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. கடவுளை நாடு கடத்த முடியுமா? ரசூலுல்லாஹ்ட்டே அல்லாஹ் வந்துட்டான்னு சொன்னால் மக்கா விட்டு ஏன் விரட்டப்பட்டாங்க? அல்லாஹ் விரட்ட முடியுமா? விரட்டினது அல்லாவையா நபியவா? நபியைத்தான். அவங்களுக்குள்ளேயெல்லாம் அல்லாஹ் இருக்க மாட்டான். அவங்களுக்கு நினைக்கும் போது உதவி செய்வான், நினைக்கும் போது சோதிக்கிறதுக்கு அந்த துன்பத்தையும் கொடுப்பான். இப்படி விளங்குறதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயகம் மீது அவதூறு சொன்னாங்க. அது அவதூறா இல்லைன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. வஹி இறக்கி அல்லாஹ் சொல்கிற வரைக்கும் அது நெசமாக இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அவங்களே ஃபீல் பண்ணி, நீ உம்மா வீட்டில் போய் இருந்துக்க, உங்கள் பாப்பா வீட்டில் போய் இருந்துக்கன்னு சொல்லி மனைவி விட்டு பிரிந்திருந்தார்கள். ஏன்? அவதூறு தான். அது அவதூறுனா உங்களுக்கு தெரியலை. எப்போ தெரியும்? அல்லாஹ் வஹி மூலமாக அவங்க ஆயிஷா நாயின் மீது பொய் சொல்லிட்டாங்க, அது அவதூறு தான் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் எதை காட்டுது? அவங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருக்குமே. எனக்கு என்னடா சொல்கிறீங்க, எனக்கு தெரியாதா, பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, கவலை தானே பட்டாங்க. அதனால் வந்து ஒரு மனிதன் வந்து அல்லாவாக முடியாது என்று தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து வாசகத்தை வைத்து கொண்டு அல்லாஹ் வந்து இடம்பெயர செய்ய பார்க்குறாங்க. அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு அரசில் இருந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், இல்லை அரசில் கிடையாது, எனக்குள்ளே இருக்கான், உனக்குள்ளே இருக்கிறான், எல்லாத்தையும் இருக்கிறான் அப்படின்ற அப்படி ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. பிறகு நான் சொல்கிறேன் யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு அல்லாஹ் இங்கே மனுஷனாக பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாக்குன்னு என்னவாயிரும்? பல கடவுள் ஆயிரும். அதை ஒழிக்கத்தான் ரசூல் அனுப்பப்படவே செஞ்சாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிட்டா ஈசா நபி கடவுள் ஆக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஆக்கணுங்கிற ஒரு வெறியோடு என்ன செஞ்சுறாங்க? குர்ஆன் வசனத்தில் விளையாடி இருக்கிறார்கள்.